ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் 6 வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது, 41 பொருட்கள் போட்டு சத்து மாவும் இருக்குது, கருப்பு உளுந்து கஞ்சி மாவும் இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து சண்டே சமையல் தான் பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அரைச்சி விட்டு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் எல்லாத்தையும். அதுக்கு வந்து 3/4 கிலோ ரைஸுக்கு வந்து 1 கிலோ மட்டன் நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மட்டன் வந்து கரையாது, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான உப்பு. இப்போ உப்பு சேர்த்த பிறகு நம்ம ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்போம் அந்த அளவுக்கு நான் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து 3.5 கப்பு தண்ணி வரும், ஓகேவா? நம்ம வந்து இப்போ வந்து நம்ம 1 கிலோ மட்டனு நம்ம வந்து 4 கிளாஸு இந்த கப்பில் 4 கப்பு ரைஸ் ஊற வச்சுருக்கோம். இதில் 3.5 தண்ணி விட்டுருக்கோம். ஆனால் வந்து மட்டன்லேயே உங்களுக்கு தண்ணி வரும், ஓகேவா? அந்த தண்ணி ஊற்றுனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நடுவில் நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்ல. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரைஸ் வந்து 3/4 கிலோ எடுத்துருக்கோம், மட்டன் வந்து 1 கிலோ எடுத்துருக்கோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே மூடி வச்சாச்சா? இந்த பக்கம் வந்து டவரா வச்சுருக்கோம், இன்னும் ஹீட் ஆகலை. நம்ம வந்து அரைச்சி செய்ய போகிறதுனால 4 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, இதை வந்து மிக்சியில் ஒன்றும் பாதியமான ஒரு 80% அரைச்சிக்கலாம், ஓகேவா? அதுக்குள்ளே டவரா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் பிரியாணிக்கு. இந்த பக்கம் சிம்மில் ஒரு 5 விசில் வரட்டோன்ட்டு குக்கரை தூக்கி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து சிக்கன் தொக்குக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கை நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை 2, ஒரே ஒரு கடல் பாசி, ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். ஒரு பக்கம் அது வதங்கட்டும். வதக்கி விட்டுட்டா சிக்கன் தொக்குக்கு வதங்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வந்து ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் மட்டன் பிரியாணினால் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, புரியுதா? இவ்வளோ பட்டை எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை சின்னதாக பட்டு ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 லவங்கம், ஒரு 5 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ, கொஞ்சம் கடல் பாசி, அன்னாச்சி மூக்கு. இப்போ இதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து 4 அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் 4, 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த வெங்காயத்தோட ஈரப்பதம்லாம் போகணும். மட்டனுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கீங்க, இருந்தாலும் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஓகேவா? நான் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து சுருள வதங்கணும். வதங்குற கேப்பில் வந்து புதினாவையும் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புதினா வந்து நல்லா ஒரு பெரிய கட்டு, நான் ஒரு 3/4 கட்டு அரைச்சிக்கிறேன். வெறும் லீஃபாக தான் எடுத்துருக்கேன், ஓகேவா? தண்டாக இருந்ததுன்னா அரைப்படாமல் நீட்டாக இருக்கும், அதனால் லீஃபாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் 5 சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து 3/4 கிலோ போட்டிருக்கோம்ல, அதனால தான். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு 5 ஸ்பூனு. இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இதிலே சேர்த்துடலாம், ஒரே வேலையாக வதங்கிடும், ஓகேவா? இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும். இப்போ இந்த பக்கம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி. நம்ம கொஞ்சமாக தான் சிக்கன், 100 கிராம் சிக்கன் தான். அதிலே 3/4 கிலோ சிக்கனில் பாதி வந்து
நம்ம சிக்கன் 65க்கு எடுத்துட்டோம். கொஞ்சம் எலும்பாக எடுத்து தொக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாதம் வடிக்கணும். ரசம் வந்து கொஞ்சம் இருக்குது நேற்று ரசமே, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வதங்கட்டும். இப்போ வந்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, புதினா அதை சேர்த்துடலாம். நல்லா ஒரு பச்சை மணம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் எப்பயுமே சிக்கனும் மட்டனும் சரி, அரிசி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு கறியை கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனியன் வதங்கினா, இதில் வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால் பக்கத்துலேயே இருந்து, ஏன்னா பேஸ்ட்டாக போட்டிருக்கனால வதங்கிறது ஈரப்பதம் வந்து நல்லா ஈரப்பதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போடும் போது பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. பாதி சிக்கன் வந்து 65க்கு ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் புதினா, பாதி சிக்கன் வந்து மாரி தொக்கா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு என்ன 65 பண்ணாலும் இந்த தொக்கு பண்ணாதான் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து இரும்பு சட்டியில் செய்கிறோமா, சிக்கன் தொக்கு செம்மையாக இருக்கும். மண் சட்டி ஈக்குவலில் இருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்து மருதாணி வச்சிங்க காட்டவே இல்லைன்னு சொன்னீங்க. இங்கே பாருங்கள், நான் வச்சு 4-5 நாள் ஆச்சு, கொஞ்சம் போயிடுச்சு. நம்ம வேலைலாம் செஞ்சோம்ல, அதில் 1 hour தான் வைப்பேன், ஏன்னா அந்த அளவுக்கு டைம்லாம் கிடையாது. மருதாணி வைக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து எங்கள் மாமியார் அரைச்சி கொடுப்பாங்க. சரி, ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வச்சிடுறது. நான் வந்து ஒரு 3 விசில் மட்டும் மட்டனை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு குக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். ஏன்னா ஒரு மட்டனு ஒரு நேரத்தில் சரியாக வெந்து வர மாட்டுது. இப்போ வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரத்துக்கும் மட்டன் வெந்து வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சிக்கனில் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ஃபாஸ்ட்டாக வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பக்கம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நம்ம நினைக்கிற மாரி கிடைக்கும். வதங்கட்டும். மட்டனில் வந்து விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மட்டனு இங்கே பாருங்கள், இது போல் வெந்துருச்சு. 3/4 பதம் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் மட்டன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியிலே நம்ம செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகாய் வேறு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். தயிர் வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 லெமனு, நான் கால்வாசி கொஞ்சம் 65க்கு எடுத்துக்கிட்டேன். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கோட்டிங் செம்மையாக வந்திருக்கு. இப்போ வதங்கட்டும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கா. இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. சூப்பராக பதமாக வெந்து செம்ம டேஸ்ட்டாக வரும்.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மட்டன் வேக வச்சோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து தண்ணி நல்லா மலர்ந்து வருதா, ரைஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உப்பு, காரம், புளிப்பு ஒரு படி தூக்கலாக இருக்கணும் தண்ணியில். அதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துக்கோங்க. தேவைன்னா அப்போயே சேர்த்துருங்க. அப்புறமேட்டு நம்ம அரிசி போட்டோன்னே மிக்ஸ் பண்ணோன்னா அரிசி உடஞ்சிரும். ஓகேவா? ஏன்னா வந்து எல்லாம் வந்து நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ இதை மூடிடலாம். ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம பாருங்கள், நான் ஒன்றும் இல்லை, உப்பே சேர்க்கலை சிக்கனில். அதனால் நான் சால்ட்டு தான் சேர்த்துக்க போகிறேன். உப்பு போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம உப்பு இப்போ தான் போட்டிருக்கோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரம் மசாலாவும் போட்டு ஒரு 2 செகண்ட் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்மளோட சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கா? அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி ரைஸும் ஒன்றா வந்துருச்சு, தெரியுதா? இப்போ வந்து புதினா நான் லீஃப் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி, தண்டெல்லாம் சேர்க்கலை. லீஃப்னாலும் கொஞ்சம் சுருங்கிடும், அதனால் நம்மளுக்கு போட்டது தெரியாது. ஒரு 10 நிமிஷம் டம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது டம் ஆகட்டும். ஒரு பக்கம் நம்ம அரிசி கழுவி வச்சுக்கலாம், ஒரு பக்கம் சிக்கன் 65 போட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி ரெடி ஆகட்டும். மேலே வெயிட் வச்சுக்கோங்க 10 நிமிஷத்துக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து அரிசி கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து சாதம் நல்லா வெந்துருச்சு போல இருக்குது. நம்ம வந்து சிக்கனை வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் மசாலா தடவி அப்போயே வச்சிட்டேன், ஒரு 10 மணி வாக்கில். இப்போ நம்மளுக்கு சிக்கன் வறுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சிடும். ரசமும் கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னால அதையும் நான் சூடு பண்ணி வச்சாச்சு. அதனால தான் இப்போ 2 செகண்ட் ஆகட்டும். சாப்பாடு வெந்துருச்சு, வடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம சிக்கன்லாம் வறுத்துடலாம். வறுத்துட்டு உங்களுக்கு டம்மை பிரித்து காட்டுறேன். ஓகேவா? இப்போ இந்த சிக்கனை எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக வரும் டம்மு பிரித்தா. அதுக்காக தான் உடனே மட்டன் பிரியாணி பிரிக்கிறதோட, மட்டனோ சிக்கனோ எதாக இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்கள் டம்மு பிரிங்களா, சாப்பாடு அவ்வளோ ஒரு பளபளன்னு வரும். ஓகேவா? இப்போ வந்து சிக்கனெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணியை டம்மு பிரிச்சுக்கலாம். செம்ம சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி தெரியுது? பார்த்தீங்களா? இப்படி வந்தாவே நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். இதுலேயே நான் கண்டுபிடிச்சிருவேன். பார்த்தீங்களா? எப்படி வந்திருக்கு? பளபளன்னு நல்லா. மட்டன்லாம் வந்து நல்லா பாருங்கள், நல்லா வெந்திருக்கு போல இருக்குது. ஏன்னா நான் சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சே ஒரு 3 விசில் விட்டேன். அதனால தான். இங்கே பாருங்கள், தெரியுதா? செம்ம சூப்பராக வந்திருக்கு. இப்போ பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க,
சூடு வந்து இருக்காது. அதனால் ஓரமாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கணும், ஓரமாக தான் எடுத்துக்கணும். அப்போ தான் எப்பயுமே பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் பிளேட்டில் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.